எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காத்தால எழுந்து கோலம் போட்டாச்சு, காஃபியும் ஆகிடுது. ஆனால் ரெகுலராக பண்ணுறது தானே அப்படிங்கிறதுனால அதெல்லாம் வீடியோ எடுக்கல. இது நம்மளோட வாசலில் இருக்கிற மாமரம். எல்லாருமே தோட்டத்தில் இருக்கிற மாமரம், செடிகள் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வாசலில் இருக்க மரத்தை ஒரு சில டைமில் தான் பார்த்துருப்பீங்க. இந்த மரம் ரொம்ப சூப்பராக, இந்த காய் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த காய் பாருங்கள். கிட்டக்க அப்படியே தொடர தூரத்தில் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி கொஞ்சம் காய் கொஞ்சம் வடு பறிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய காய்கள் பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்குது. அதோடு இல்லை, இதை தொட்டு பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்குது. ஐயோ, கையால் பறிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கேயும் மேலே இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கே இல்லாமல் கீழே இருக்குது. மேலே ஒரு சில இடத்துல தான் இருக்குது. இந்த காய் அப்படி ஒரு ஸ்வீட்டு, அப்படி ஒரு டேஸ்ட்டு. இது என்ன வகை காய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுக்காய் மாதிரி இருக்கே அப்படின்னு நினச்சேன். ஆனால் இது இந்த பங்கனப்பள்ளி அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த வகையை சேர்ந்தது. இதில் கொஞ்சம் நான் பறிச்சிட்டேன். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இந்த காயை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பறித்த காயை காமிக்கிறேன். ஏன்னா நேற்றுக்கு மத்தியானம் பறித்தோம் அப்படிங்கிறதுனால வெயிலாக இருந்தது. சரி, வெயிலில் பறிக்கும்போது எடுக்கவே முடியல. ஆனால் அவ்வளோ சூப்பராக இருந்தது பாருங்கள். மரம் எவ்வளோ அட்டகாசமாக படர்ந்துருக்கு பாருங்கள். வாசலில் உட்காந்தாலே அப்படியே குளு 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 குளுன்னு சில்லுன்னு காட்டால் வாசலில் உட்காந்து காஃபி குடிக்கும்போது இந்த கிளைமேட்டில் அவ்வளோ நல்லாயிருக்கும். வாசல்லையே இருக்குது இந்த மரம் பாருங்கள். நம்ம அதுக்கு நேர் எதிர்க்க இது நம்மளோட வீடு. இங்கே அப்படியே இங்கே பக்கத்தில் ஏற்ற மாதிரியே ஃப்ளாட்டில் இந்த மரம் வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. பக்கத்துலேயே மருதாணி மரமும் இருக்குது. மருதாணி ரொம்ப இலையெல்லாம் கொட்டி ஒரு மாதிரி காஞ்சி போயிருந்ததா, அந்த களைகள்லாம் நிறைய கழிச்சு விட்டுட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக கீழேருந்து துளுத்துன்னு வருது பாருங்கள். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இந்த மருதாணி ரொம்பவே அப்படியே அரக்கு மாதிரி குங்குமம் மாதிரி பற்றும். சைட்லேயும் நம்ம அதில் வச்சுருக்கேன். அதையும் நான் ஒரு நாள் காமிக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக துளுத்துருக்கு. இங்கே இருக்கிற மாமரம் பார்த்திங்கன்னா அப்படியே சின்ன மரம் தான், பட் அப்படியே படர்ந்து இருக்கும். தோட்டத்தில் இருக்க மரம் மாதிரி ரொம்ப பெருசாக இருக்காது. அப்படியே படர்ந்த மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த குருவி கத்துற சத்தம், மயில் குயில், மயில் கூட சமயத்தில் வரும், கிளிகள் வரும், பறவைகள்லாம் கத்தும்போது கீச்சு கீச்சுன்னு ஒரு சவுண்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். காத்தால சாயங்காலம் பார்க்கவே ஆசையாக இருக்கும். இந்த மரத்து நிழலில் தான் நாங்கள் கீழே சேர் போட்டு உட்காந்துப்போம். இந்த இடத்துல அப்படியே பார்க்கிங்கில் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல சேர் போட்டு உட்காந்தோன்னா சில்லு 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 சில்லுன்னு காத்தால 11:30 மணி வரைக்கும் அப்படி ஒரு காற்றடிக்கும். ஆசையாக இருக்கும். இங்கே உட்காந்து காயின்னு இருக்கும். ரோடாக இருந்தால் கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த இடம். மரத்து நிழலில் பாருங்கள். பார்க்கும்போதே எப்படி தெரியுது. இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போவும் காத்தால அவ்வளோ காற்று, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது தொடர்ந்து அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதும் அப்படியே பார்க்கலாம். அடுத்தது இன்றைக்கி விலாகில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு டிஃபனுக்காக ஒரு சாம்பார் தான் பண்ணியிருக்கோம். இட்லி அப்படி இல்லைனா தோசை பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். சூப்பரான கமகமான அப்படியே சூப்பராக அட்டகாசமாக அப்படியே அள்ளி அள்ளி குடிக்கிற மாதிரி ஒரு சாம்பார். டிஃபன் சாம்பார் நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இதில் பைத்தம்பருப்பு, பச்சை மிளகா, ஒரு கேரட்டு பொடி பொடியாக நறுக்கி போட்டு எல்லாத்தையும் குக்கரில் பைத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, ஒரு முழு உருளைக்கிழங்கு, இது எல்லாத்தையும் குக்கரில் 4 விசில் விட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி எல்லாம் சேர்த்து வதக்கி பருப்பு இதெல்லாம் நல்லா மேஷ் பண்ணி அதில் விட்டுட்டு மேலாக நல்லா கொதித்ததுக்கப்புறமா லைட்டாக புளிப்புக்கு ஒரு 2 ஸ்பூன் புளி ஜலம் விட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கொதித்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலையும் நிறைய போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் சாம்பார் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். நான் சொன்ன இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப தெளிவான வீடியோவாக வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் 2-3 மெத்தடில் டிஃபன் சாம்பார், ஏக்தம் சாம்பார், 1 பாட் சாம்பார் இப்படிலாம் நம்ம டிஃபன் சாம்பார் கொடுத்துருக்கோம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். அதனால் இன்றைக்கி மார்னிங் டிஃபனுக்கு டிஃபன் சாம்பார், இட்லி சாம்பார், இல்லை தோசைக்கு சாம்பார் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறது அப்படி பார்க்கலாம். மார்னிங் டிஃபனுக்கு இட்லி இல்லைனா தோசை அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி தோசையே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார் அப்படியே. அதனால் தோசை தான் பார்த்துருக்கேன். தோசையும் சூப்பராக அட்டகாசமான அப்படியே அள்ளி அள்ளி குடிக்கிற மாதிரி ஒரு டிஃபன் சாம்பார் சூப்பராக ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். இந்த மாதிரி சாம்பார் தொட்டு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா, டிஃபன் சாம்பார் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நிறைய சாப்பிட்ணுன்னு தோணும். 2 தோசை சாப்பிட்றவங்களாம் 5-6 தோசை சாப்பிடுவா. அந்த அளவுக்கு அவ்வளோ சூப்பரான சாம்பார். நம்ம சேனலில் நிறைய டிஃபன் சாம்பார் வீடியோ இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதும் பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இதை தான் நம்ம வாசல் மரம் காமிச்சிருந்தேன் இல்லையா, அதில் உள்ள காய் தான் இது பாருங்கள். நான் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதாவே பறிச்சிட்டேன். இது நல்ல முத்தினா ரொம்ப பெருசாகும். பட் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைஸ் இருந்தாலே ஜனங்க ரோட்டில் வரவெல்லாம் வைக்க மாட்டேங்கிறா. மாங்காய் தொங்குறதுன்னு எல்லோரும் பறிச்சிடுறா. இது பெருத்துதுன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். பங்கனப்பள்ளி வகையை சேர்ந்த மாங்காய் இது. ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ரொம்ப அருமையாகவும் இருக்கும். நான் மீடியம் சைஸில் இருக்கிற போதே இது இந்த மாதிரி இன்னும் 2 மடங்கு அளவுக்கு பெருசாகும். ஆனால் ஜனங்க வைக்க மாட்டேங்கிறா பாருங்கள். இருக்கிறதுலே இதுதான் பெருசு. பங்கனப்பள்ளி பழம் சைஸ்க்கு இருக்குது பாருங்கள்.
எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த சைஸ்க்கு வரணும். இந்த அளவுக்கு பெருசாக வந்தால் தான் இது வந்து முழுசாக மாங்காய் விளைஞ்சிருக்குன்னு அர்த்தம். பட் ஆனால் நான் வந்து இந்த சைஸ்லேயே சின்ன சின்னதாக இருக்கும்போதே சாம்பார் பண்ணலாம், ஊறுகாய் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வதக்கி இன்ஸ்டன்ட் ஊறுகாய் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஊறுகாய் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சிட்டேன். இந்த மாதிரி ஒரு 10 காய்கிட்ட பறிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம அதில் வேலை செய்கிறவாளுக்கும் ஒரு 2-3 காய் கொடுத்துட்டு அப்புறம் எதிர் வீட்டில் இருக்கிறவாளுக்கும் 2-3 காய் அந்த பாட்டிக்கும் கொடுத்துட்டேன். இந்த மாதிரி மாங்காய் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா, பங்கனப்பள்ளி காய். இதுதான் உங்கள்கிட்ட வாசலில் இருக்கிற மரத்தை காமிச்சிருந்தேன். அந்த வகையை சேர்ந்த காய் தான் இது. அவ்வளோ ஸ்வீட்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக பாருங்களேன். ஒரு சவுண்டு வருது இல்லையா, அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக நன்னா விளைஞ்சிருக்கு. சரி, இதையும் உங்களோட அப்படியே ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசையாக இருந்தது. அதனால தான் இதையும் உங்கள்கிட்ட அப்படியே பறிச்சதுக்கப்புறம் காமிச்சிருக்கேன். அடுத்தது இன்றைக்கி மத்தியான சமையல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாங்காய் சாம்பார் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மாங்காய் வந்து இது மாதிரி நம்ம மரத்தில் பறித்த வாசலில் பறித்த மாங்கான்னு சொன்னேன் இல்லையா, ஸோ நம்ம மரத்தில் பறித்த மாங்காய் தான் சாம்பார் வந்து பண்ணிக்கலாம். மாங்காயில் வந்து ரொம்ப புளிப்பெல்லாம் இல்லை, லேசான ஒரு புளிப்பு தான் இருக்குது. அதனால் கொஞ்சமாக வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து இந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இதில் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சாம்பார் வந்து கொதிக்கணும் இல்லையா, அந்த அளவுக்கு. இந்த மாங்காய் சாம்பார் வந்து டேஸ்ட் கொடுக்கறதுக்காக ஒரு சின்ன பீஸ் வந்து வெல்லம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட மஞ்சள் பொடி. அடுத்தது சாம்பாருக்கு தேவையான அளவு சாம்பார் பொடி போட்டுக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட சாம்பார் பொடி போட்டிருக்கேன். அடுத்தது உப்பு போட்டுக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டிருக்கேன். இன்னும் கூட கொஞ்சமாக வந்து சாம்பார் கொதிக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ சாம்பார் வந்து நம்ம இது பண்ணிட்டோம். அடுத்தது வந்து அடுப்பில் வந்து ஒரு கடாய் இது மாதிரி வச்சுருக்கேன், அதாவது தாளித்து கொட்டுற கரண்டி வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு கட்டி பெருங்காயம், வெந்தயம் இதெல்லாம் வந்து நம்ம முதல்ல தாளித்து கொட்டும்போது சாம்பார் ரொம்ப வாசனையாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட கடுகு போட்டிருக்கேன். கொஞ்சமாக வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் வந்து இதில் அப்படியே விட்டுடலாம். இந்த மாதிரி வெந்தயம் பெருங்காயம் இதெல்லாம் முதல்ல தாளித்து கொட்டும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போ இது ஃபஸ்ட்டு வந்து இந்த புளி தண்ணி, இந்த உப்பு மஞ்சப்பொடி சாம்பார் பொடியெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் மாங்காய் சேர்த்துக்கலாம். முதல்ல போட்டுட்டோம் அப்படின்னா மாங்காய் வந்து ரொம்ப குழஞ்சி போயிடும். அதனால் இது கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். இப்போது சாம்பார் வந்து ஓரளவுக்கு நமக்கு வந்து நல்லா கொதிச்செடுத்து இப்போ இந்த மாங்காயெல்லாம் நம்ம வந்து சாம்பாரில் சேர்த்துடலாம். எப்போவுமே முதல்ல மாங்காய் போட்டுட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து குழஞ்சி போயிடும். அதனால் இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். நம்ம ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் போட்டால் தான் காய் வந்து நம்ம இறக்கும்போது கரெக்டாக இருக்கும். இந்த காய் வந்து அவ்வளோ புளிப்பு இருக்காது, கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும். இப்போ அப்படியே மேலாக மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்தில் மாங்காயும் வந்துடும். அதுக்கப்புறம் பருப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து பருப்பு வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 100 கிராம் கிட்ட பருப்பு வேக வச்சு எடுத்து நல்லா வந்து மசிச்சு வச்சாச்சு. இப்போ மாங்காய் போட்டதுக்கப்புறம் சாம்பார் வந்து நல்லா கொதித்து காயெல்லாம் வெந்து நல்லா வந்து கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடுது. இப்போ வந்து நம்ம வந்து வேக வச்ச பருப்பை வந்து அதில் சேர்த்துடலாம். இதில் கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டு அட்ஜஸ்ட் பண்ணி அதையும் அதிலே சேர்த்துடலாம். ரொம்பவே சூப்பரான மாங்காய் சாம்பார் வந்து ரெடியாக எடுத்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து இந்த ஸ்வீட்டுக்காக ஒரு வெல்லம் போடுறோம் இல்லையா, அது வந்து ஒரு சில பேருக்கு பிடிக்காது. பட் போட்டால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப புளிப்பு இல்லாமல், மாங்காயே புளிப்பாக இருந்தால் கூட அந்த டேஸ்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ மேலாக அப்படியே வந்து கொஞ்சம் கருவேப்பிலையை தூவிடுவோம். ஒரே ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் வந்து அப்படியே ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ மாங்காய் சாம்பார் ரெடி ஆகிடுது. ரொம்பவும் குழையாமல் கெட்டியாகவும் இல்லாமல் கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இப்போ அப்படியே கொதிச்சோடனே ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது வந்து நம்ம புடலங்காய் கறி பண்ணிக்க போகிறோம். இதுக்கு வந்து ஒரு 2 புடலங்காய் வந்து மெல்லிசாக வந்து நல்லா அலம்பிட்டு இந்த மாதிரி மெலிசாக நறுக்கி வச்சுக்கணும். இப்போ அடுப்பில் வந்து ஒரு பாண்ட்லி வச்சுட்டு அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் கிட்ட ஆயில் விட்டுருக்கேன். இப்போ அதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் கடுகு போட்டிருக்கோம்.
ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து இந்த எண்ணெயில் பெருங்காய பொடி போட்டுக்கலாம். காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ இந்த புடலங்காயை இதில் சேர்த்துடலாம். இப்போ வந்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் வந்து ஒரு ஸ்பூன் கிட்ட பைத்தம்பருப்பு அப்படியே தூவிடலாம். நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், காஞ்ச மிளகாய் போட்டிருந்தோம். கொஞ்சம் வந்து மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த காய் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு, காய் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு நம்ம வந்து தண்ணி விட்டுக்கலாம். இப்போ அப்படியே மேலாக மூடி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த பைத்தம்பருப்பும் நிமிஷமாக அதில் வெந்துடும். இப்போ அப்படியே வந்து ஒரு தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்து கறி வந்து நல்லா வெந்துருது. இந்த பைத்தம்பருப்பு, காய் எல்லாம் வந்து நல்லா வெந்துருது. இப்போ லாஸ்ட்டில் வந்து நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் நமக்கு எவ்வளோ கூடுதலாக தேவையோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். தேங்காய் நிறைய போடும்போது கறி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு ரொம்ப நாளி வதக்க வேண்டாம். அப்படியே வந்து நம்ம லேசாக மிக்ஸ் பண்ணினாலே போதும். ஒரு தடவை அப்படியே வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போது கறியும் வந்து ரெடி ஆகிடுது. ஸோ ஃபைனலி வந்து இன்றைக்கி சமையல் என்ன அப்படின்னு பார்த்துருப்பீங்க. சுட சுட சாதம், அதுக்கப்புறம் வந்து மகா நைவேத்தியத்துக்கு, சாமி நைவேத்தியத்துக்கு பருப்பு, புடலங்காய், தேங்காய் போட்டு பைத்தம்பருப்பெல்லாம் சேர்த்து சூப்பரான ஒரு புடலங்காயில் கறி, அதுக்கப்புறம் நம்ம மரத்தில் பறித்த மாங்காயில் ஒரு சூப்பரான சாம்பார். இந்த மாதிரி மெத்தடில் மாங்காய் சாம்பாரும் அதே மாதிரி புடலங்காய் கறியும் நீங்கள் நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி விலாக் உங்களுக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.